அண்மைச் செய்தி. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மதுரையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்ஷா. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில மதுரையில இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலே தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் குறிப்பாக மத்திய அமைச்சருமாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக தேசிய இணைப்பு ரெட்டி, மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமகவுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே வாசன், இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவனர் பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரவி பச்சமுத்து, புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஜான் பாண்டியன், பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என் ஆர் தனபாலன், புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி, அகில இந்திய பவர் பிளாக் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாறன் ஜி ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியினுடைய இந்த கூட்டமானது இன்றைக்கு மதுரையிலே மண்டியாலை நகரிலே பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சியோடு நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எழுச்சி உரையாற்றினார்கள். தொடர்ந்து தற்பொழுது மதுரையிலே இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடம்பெற்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது, பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.